நமஸ்காரம். காந்தாரா தமிழ் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். எதிர்வரக்கூடிய 2025 பல விஷயங்களை நாம் கடந்து சென்று விடுகிறோம். இருந்தாலும் நல்லவை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் படைத்த கடகராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய 2025 நமக்கு எப்படி இருக்கும் சார்? இது வரைக்கும் எப்படி இருந்ததோ அப்படியே தான் சார் இருக்கும். இதெல்லாம் என்ன புதுசாக நடக்கக்கூடியதா? அப்படியெல்லாம் நினைக்கவே வேண்டாம். ஏன்னா சில பேர் உடனே சொல்லுவாங்க, அஷ்டமத்த சனி, அங்கே சனி, இங்கே சனி, குரு 12ல் வரார். இதெல்லாம் கவலைப்படாதீங்க. மனோஜயத்து மாண்டவியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நாம் நல்லதை நினைக்கக்கூடியவர்கள் நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்ம பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். கடகத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் அதாவது கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன் சந்திரன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு. அதாவது 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 12ஆம் வீட்டுக்கு வரார். உடனே சில பேர் சொல்லுவாங்க, சார் 12க்கு குரு வரார் சார் அப்படின்னு. கவலையே படாதீங்க. குரு 12க்கு வந்தாலுமே நமக்கு பார்க்கக்கூடிய வீடு இருக்கு இல்லையா, 5ஆம் வீட்டை பார்க்குறார் இல்லையா. 1, 2, 3, 4, 5, 6ஆம் வீட்டை குரு பார்க்குறார். குருவனுடைய பார்வை 7ஆம் பார்வை நம்முடைய 6ஆம் வீட்டை பார்க்குறார். அது தவிர அஷ்டமத்தில் இருந்த சனி, அப்பா கொஞ்சம் ரிலீஃப். ஏன்னா அஷ்டமாதிபதியாக விளங்கக்கூடியவன், அஷ்டமத்திலே இருக்கக்கூடியவன் சனி இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறான். ஒரு பெரிய ரிலீஃப். சனி அர்த்தாஷ்டம சனியை விட, 7.5 சனியை விட கொஞ்சம் அதிக பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய சனி அப்படின்னா அஷ்டமத்து சனி தான். அதனால் அந்த சனி நமக்கு விளைகிறது சார். இந்த கடகராசிக்காலில் நமக்கு கடகம் அப்படின்னா 3 நட்சத்திரங்களை கொண்டது. புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரங்கள். இது குருவனுடைய புனர்பூசம், குருவனுடைய கால் தான். அந்த குரு நமக்கு 12ல் வரார். என்றைக்கு இருந்தாலுமே குரு நமக்கு கெடுக்க மாட்டார் சார். 12ல் வந்தாலும், 3ல் இருந்தாலும், 6ல் இருந்தாலும் குரு கெடுக்க மாட்டார். ஆனால் ஒன்று நமக்கு நம்முடைய ஜாதக கட்டத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. 2 விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லது. குரு சனியோடு செவ்வாயோட சம்பந்தம் இல்லாமல், ராகு கேதுவோட சம்பந்தம் இல்லாமல் இருந்தார்னா எங்கே இருந்தாலும் குரு ஓகே தான் சார். எனக்கு குரு சனியோட சம்பந்தமாக இருந்தாலுமே பரவாயில்லை, எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. சனி ஏற்றமா குரு ஏற்றமா இது எல்லாமே நம்ம ஜாதகம் அப்படிங்கிறதே ஒரு கால்குலேஷன் தான் சார். இது பெருசாக வேறு ஒன்றும் கிடையாது. சயின்ஸ் அண்ட் கால்குலேஷன் தான். அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜி ரெண்டுமே ஒரு மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். கார்த்தால் ஏந்த உடனே நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த முகம் நாம் கேட்டு வரல, தாய் தந்தை நாம் கேட்டு வரல. ஆனால் முழிக்கிறது அப்படிங்கிறது வெளிச்சத்தில் தான் நம்ம முழிக்கிறோம். அந்த சூரியனை நம்பித்தான் ஆகணும். சூரியனை நம்பித்தான் பலவிதமான மிருகங்கள், நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே இருக்குது. அந்த நம்பிக்கை தான் இந்த கிரகம். அதனால் கிரகங்களை நாம் நம்பணும். கிரக பொசிஷன்ஸ் வரக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சூரிய பயிற்சி, இதையெல்லாம் வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். வெறும் அப்படியே ஆகாசத்துலேருந்து எந்த விதமான பலனும் யாரும் சொல்வதில்லை. மியர் கால்குலேஷன். சில சமயத்தில் ஒரு 2 கால்குலேஷன் 25, 24 அப்படின்னுச்சே 49ன்னு வரும், 48ன்னு வரலாம். அது தவறு கிடையாது. அது சில சமயங்களில் நடப்பது கரெக்டு தான். சில சந்தர்ப்பங்களில், அதுவும் ஓரிரு சந்தர்ப்பங்களில் தான். இப்போது நமக்கு எப்படி இருக்கும்? கடகராசிக்காரலாய் நமக்கு, புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரக்காரலாய் நமக்கு எதிர்வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு சனி அஷ்டமத்திலேருந்து விலகிறான்னு சொன்னோம். அந்த சனி விலகிறதுனால நாம் இது வரைக்கும் பெண்டிங் இருந்த ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். சார் பெண்டிங் இருக்கிறதுனா புரியலையே சார். சில பேருக்கு 4 வருஷத்தில் ப்ரமோஷனும், ஃப்ரெண்டு பார்த்துருப்பான் 3 வருஷத்தில் ப்ரமோஷன் வாங்கிடுவான். நமக்கு வயிற்றுக்குள்ளே புளி கரைச்சிட்டே இருக்கும். அவனை விட நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன், அவனை விட நான் இன்னும் நல்லா படிச்சிருக்கேன், அவன் வெறும் பிஇ தான், நான் பிஇ எம்பிஏ படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு என்னமோ நடக்க மாட்டேனுது. இது எல்லாருக்கும் இருக்கிறது. அது இந்த 2025 நிச்சயமாக நடந்துவிடும். இது ஒன்று. 2வது, கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும். எந்த காரணம் என்னன்னு தெரியாது. நம்ம வீடு மாறணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு 3 வருஷமாக நினச்சிட்டு இருப்போம். வீடு அமையவே மாட்டேங்கிறது. அது 2025 நமக்கு அமைந்துவிடும். அதே மாதிரி தான் இந்த வெளிநாடு செல்வது. இந்த வெளிநாடு செல்வது அப்படின்றது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு. அந்த ராகு 9ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கான். ஏன்னா மெஜாரிட்டி 2025 நிறைய பேருக்கு இது சாத்தியம் சார். நிறைய பேருக்கு. ஏன்னா ராகு கடகத்தில் ராகுவோ, மீனத்தில் ராகுவோ, விருச்சிகத்தில் ராகுவோ இருக்கிற போது நாம் முயற்சி எடுத்தோம்னா, முயற்சி எடுக்காமல் அப்ளிகேஷன் போடாமல் ஆர்டர் வராது. முயற்சி எடுத்தோம்னா அந்த ராகு நமக்கு சாத்தியத்தை, அதாவது நாம் நினைச்சதை அடையக்கூடியதை செய்து தருவான். ராகு மாதிரி கொடுக்கிறவன் இல்லை,
கெடுக்கிறவனும் இல்லை. இதை சனிக்கும் சொல்வதுண்டு. ஆனாலும் சனி நமக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறான். ஆனால் 9ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிற போது சில சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்கள் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வரத்தான் செய்யும், விட்டுருங்க. அடுத்தது 7ஆம் இடம் சனியினுடைய வீடு. அந்த சனி தனக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதாவது மகரத்திலேருந்து 3ஆம் இடத்துக்கு. அதனால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படும், மங்களகரமான உறவு. ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. 7ஆம் இடத்துல செவ்வாயினுடைய பார்வையை கடகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்குறார். அது மட்டுமே இல்லை, இங்கே நம்முடைய குரு நம்முடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணத்தை, அந்த செலவுகளை சொல்லக்கூடிய இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இதுவரைக்கும் இருந்த செலவுகள் நமக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் குறையிறது அப்படின்னா இன்னொன்னையும் பார்த்துக்கணும். சில சந்தர்ப்பங்களில் நம்ம ஒரு பெருசாக பிளான் பண்ணிருப்போம் சார். அதாவது இந்த வருஷம் எப்படியும் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடலாம், அது கொஞ்சம் லாங்குவிட்டி இழுத்துட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இழுத்துட்டு போகிறதுக்குன்னா பொண்ணுனுடைய கல்யாணம் தள்ளி போவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக சார் நம்ம தை மாதத்தில் முடிச்சிடலாம்னு நினைப்போம், அது மாசி பங்குனி ஆகிடும். சரி சித்திரை மாதத்தில் வைப்போம், சித்திரை வைகாசியில் வச்சிடலாம்னு நினைப்போம், இல்லை ஆடி மாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி அது தள்ளி போவதற்கான சாத்தியக்கூறுகள் நம்ம அதாவது நல்ல செலவினங்கள் தள்ளி போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இன்னொன்று அதே தான் வீடுக்கும். வீடு நினச்சிருப்போம் சார், இந்த பில்லர் சொல்லுவார் எப்படி முடிச்சு தந்துடுறோமா, 25 வைகாசியில் கிடச்சிடும் உங்களுக்கு, அதாவது மே ஜூனில் உங்களுக்கு கையில் கொடுத்துறேன்னு. ஆனால் கடைசி லோன் அப்ளை ஆகாது, சாங்ஷன் ஆகாது, ஏதோ தள்ளி போகும் சார், பெயிண்டிங் மட்டும் ஆகலை அப்படின்வார். ஏதோ ஒன்றுனால, அதாவது நல்ல விஷயங்கள் நமக்கு வர்றது கொஞ்சம் தள்ளி போகும். அதே விஷயம்தான் நமக்கு வரக்கூடிய ப்ரமோஷனோ அல்லது நாம் வெளியில் போகிறதுக்கோ, பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாடு செல்வதற்கோ மற்ற விஷயங்களோ. ஆனாலும் படிப்பதற்கு வெளிநாடு செல்லணும்னா புதனுடைய பார்வை இருக்குது. படிப்பதற்கு வெளிநாடு செல்வதற்கு நிச்சயமாக சாத்தியக்கூறுகள் இருக்குது. நாம் ஜாலியாக இருக்கணும்னு வெளிநாடு போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது ரெண்டும் ஏன்னா அந்த இடத்துல செலவினம். ஜாதகம் அப்படிங்கிறது எங்கே ப்ளஸ்ஸோ அந்த இடத்துல மைனஸும் இருக்கும், எங்கே மைனஸோ அந்த இடத்துல ப்ளஸ்ஸோ இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் ஊர்ந்து பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஷேர்ஸ் போடுறோம், ஷேர்ஸில் நம்ம போடுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு எஃப்டியே போட்டாலுமே நம்ம கையில் இருக்கிற 2 லட்சமோ 3 லட்சமோ எஃப்டியில் போட்டோம்னா லாக் ஆகிடுறது. மினிமம் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, 6 மாதம் போடுங்க 3 மாதம் போடுங்கன்னு, அது போய் லாக் ஆகிடுறது. ஸோ அந்த இடத்துல அது நமக்கு உபயோகப்படாததாக போயிடுறது. அதே மாதிரி தான் ஷேர்ஸும். நீங்கள் ஷேர்ஸில் போடச்சே உபயோகப்படும், ஆனால் படாது. அந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட் செட்டை வச்சுட்டு ஷேர்ஸில் போடுறது நல்லது. அதுவும் ஷேர்ஸில் போடச்சே புறவங்கிற மாதிரி இந்த இது சம்மந்தப்பட்டது, நிலம் சம்மந்தப்பட்ட, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட இதில் ஏதாவது போட்டிங்கன்னா நல்லது. அதற்கடுத்து நம்மளுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால மெடிக்கல் மருத்துவ சம்மந்தப்பட்ட ஷேர்ஸில் போட்டிங்கன்னா அது நல்லது, நல்லா ஏந்திருக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது, அதாவது மெட்டல் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிகள் ஏதாவது போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்துங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற கம்பெனிகளை போட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷனும். ஏன்னா 7ஆம் பார்வையாக தன்னுடைய நம்முடைய மகர ராசியை செவ்வாய் பார்க்குறார், அது ஒரு பெரிய விஷயம். குருவனுடைய பார்வை இருக்குது நமக்கு, 7ஆம் பார்வையாக குரு பார்க்குறார் ஆரம்பத்தில். அதனால் நம்முடைய 5ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க நல்ல தாராளமாக முடிவெடுங்க. ஆனால் எழுத்துன்னு வர்ற போது கொஞ்சம் பார்த்துங்க. அதாவது சைன் பண்ணுற போது அல்லது அக்ரிமெண்ட் போடுற போது அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஒரு தரத்துக்கு 2 தரம் நிதானித்து சிந்தித்து அந்த முடிவை எடுப்பது, சைன் பண்ணுவது, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதற்கடுத்து துறைகள், நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோல்சேல் ப்ராடக்ட், இந்த சிறு குறு தொழில் வியாபாரிகளை விட ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதை ஹோல்சேல் பண்ணுறவங்க. ஏன்னா அவங்களுக்கு 10 லட்சம் போடுற இடத்துல 15 லட்சம் போட்டாலும் இல்லை 8 லட்சம் போட்டாலும் அது ஒரு பெரிய வித்தியாசத்தை தராது. ஆனால் சிறு குறு வியாபாரிகளுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு 2200ன்னு வாங்கணும்னா அது கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு பெரிய இதுவே கிடையாது. அவங்களுக்கு இன்னும் பணம் அதிகமாக வரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. மேலும் இந்த நோட்டு என்றவங்களுக்கு, அதாவது அது பேங்க்கில் இருக்கலாம், அக்கௌண்ட் அந்த மாதிரி இதில் இருக்கலாம், அல்லது பணப்புழக்கம் எடுக்கக்கூடிய எந்த இடத்துல இருந்தாலுமே கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல 6 மாதம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அடுத்த 6 மாதம் அது பழகி போயிடும். நாம் ஏதாவது நம்மை அறியாமல் இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சார் இதெல்லாம் சொல்கிற போது, சார் இதெல்லாம் ரைட்டு,
வேறு ஏதாவது நல்லது இருக்கா? நிறைய நல்லது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வீட்டில் நிறைய விசேஷங்கள் நடக்கக்கூடும். நம்முடைய நண்பர்கள் நம்மை தேடி வருவார்கள், உறவினர்கள் நம்மை தேடி வருவார்கள். சந்தேகமே இல்லை. இதுவரைக்கும் நம்ம முறைச்சின்னு போனவங்க நம்மை தேடி வருவதற்கு கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதெல்லாம் சாத்தியமாக அமையணும் அப்படின்னா நாம் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு தானே ஆகணும் இல்லையா? வெளியில் போகணுன்னா கல் குத்துன்னா செருப்பு போட்டுன்னு தானே ஆகணும், அல்லது ஷூ போட்டுன்னு தானே போகணும். நம்முடைய ப்ரெசன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூலில் கூட என்ன சொல்கிறாங்க, டை கட்டிடுவான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்மை நாம் எக்யூப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடியது. நம்ம வீட்டில் தான் சந்திரனுடைய ஆட்சி, சந்திரனுடைய உச்சம் லாபஸ்தானத்தில், அதாவது ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு 12க்கு வரத்தால் நாம் சந்திரன் அப்படின்னா நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது ராமச்சந்திரன் அப்படின்னா சனியனுடைய பார்வை இருக்கிறதுனால நமக்கு, ஏன்னா சனியனுடைய பார்வை எங்கே இருக்குன்னா 7, 8, 9, 10 சனியனுடைய 10ஆம் பார்வையாக குருவனுடைய வீட்டுக்கு இருக்குது. நமக்கு அது 6ஆம் வீடு. அதனால் சனியையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்ம ராம லக்ஷ்மண ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தோம்னா மிக மிக ஏற்றத்தை தரும். 8 வாரம் ஏதாவது நான் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அல்லது குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், அல்லது வெளிநாடு போகணும், படிப்புக்காக வெளிநாடு போகணும். நான் முதல்ல அதுதான் சொன்னேன், படிப்புக்கு வெளிநாடு போகிறதுக்கு இப்படியெல்லாம் நினச்சிருந்தோம்னா 8 வாரங்கள் நம்ம எந்த கிழமையில சனிக்கிழமைகளை வணங்கி வருவது ரொம்ப நல்லது. இது முதல்ல. ரெண்டாவது, சந்திரனுக்கு எந்த திங்களூர் அப்படின்னு இருக்குது கும்போணத்துக்கு பக்கத்தில், அங்கே ஒரே ஒரு தரம் இந்த 2025 ஒரு தரம் நம்முடைய முடிஞ்சதுன்னா நம்முடைய நட்சத்திரத்திற்கு அன்னைக்கு, ஏன்னா 3 புனர்பூசமோ பூசமோ ஆயிலியமோ நட்சத்திரத்திற்கு அன்னைக்கு சென்று வருதல் ஏற்றத்தை தரும். சார் இது ரெண்டுமே முடியல அப்படின்னா திங்கட்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 நவகிரகத்தை வணங்கி வருதல் ஏற்றம் தரும். அப்படி நவகிரகத்தை வணங்கி வரும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராம ஆஞ்சநேயருக்கு வெண் தாமரையால் கிடச்சிதுன்னா, வெண் தாமரை அதை மட்டும் பார்த்துங்க, வெண் தாமரையால் அந்த அர்ச்சனை செய்பவர்கள், அந்த அர்ச்சனைக்கு வெண் தாமரை 108 வேணும் இல்லை, ஒரு 10 வெண் தாமரை, ஒரு 5 வெண் தாமரை அது சேர்த்து அர்ச்சனை செய்து வருதல். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், நம்மால் செய்யக்கூடிய விஷயங்கள். நாம் செஞ்சோம்னா நிச்சயமாக மேன்மையாக இருக்கும். இதை முக்கியமாக இன்னொன்று, இந்த சந்திரனுக்கு அப்படிங்கிற போது நம்ம திங்கட்கிழமைகளில் எது செஞ்சாலுமே நல்லா இருக்கும். அடுத்தது சனிக்கிழமைகளிலும் செய்யலாம். சனியும் ஏற்றம் தரக்கூடியவன் தான். ஏன்னா சனி 8லேருந்து விலகி 9ஆம் இடத்துக்கு போகிறார். அது குருவனுடைய வீடு. அதனால் நமக்கு குருன்னு யாராவது இருந்தாங்கன்னா, சில பேருக்கு ராகவேந்திர குருவாக இருப்பாங்க, சில மடாதிபதிகள் குருவாக இருப்பாங்க. இதெல்லாம் விடுத்து எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டுடைய அப்பா இருக்கார் அல்லது அண்ணன் இருக்கார், அவங்க தான் எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் அவங்ககிட்ட போய் சொல்லுவேன். அவங்க எனக்கு வழிகாட்டுவாங்க. குரு என்றால் வழிகாட்டி என்ற அர்த்தம். அது தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம், அல்லது சுப்பிரமணியராக இருக்கலாம், நம்முடைய ஐயப்பனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இன்னும் ஒரு படி இறங்கி வந்து சொன்னோம்னா, ஊரை விட்டு நான் வெளியே வரைச்சு என்னுடைய எல்லை தெய்வத்துக்கு ஒரு கற்பூர ஆரத்தி பண்ணாமல் நான் வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த குருவை வணங்கி, நாம் யாரை வழிகாட்டு நினைத்து கொள்கிறோம் அந்த குருவை வணங்கி விட்டு எந்த செயலை செய்தாலும், ஒரு பெரிய செயல் செஞ்சோம்னா, அல்லது நமக்கு மனசு கஷ்டம் வருதுன்னா கூட அந்த குருவிட்ட சொல்லி அவரை வணங்கி வந்தோம்னா நிச்சயமாக 2025 கடகராசிக்காரர்களாக நமக்கு ஏற்றம் நிச்சயமாக உண்டு என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.